வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமைச்சர் மகன் சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கை தயாராகிவிட்டது, ஐஜிபி கூறுகிறார். சமூக வலைதளங்களில் வைரலாகி இருப்பதைப் போல அமைச்சர் ஒருவரின் மகன் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் விவகாரம் மீதான விசாரணை அறிக்கை தயாராகிவிட்டதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். போலீஸ் மேற்கொண்ட விசாரணை அறிக்கை கடந்த திங்கட்கிழமை துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நடப்பு சட்டத்திற்கு ஏற்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐஜிபி குறிப்பிட்டார். குற்றம் இழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அரச மலேசிய போலீஸ் படை தயங்காது, விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்பதையே இது காட்டுகிறது என்று தான் ஸ்ரீ ரசருடின் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட பெண்ணை அமைச்சரின் மகன் திருமணம் செய்து கொண்டதாக போலீசாரின் பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் திருமண சான்றிதழுக்காக தாங்கள் காத்திருப்பதாக ஐஜிபி குறிப்பிட்டார். வயிற்றில் வளரும் 7 வார குழந்தைக்கு தந்தையாக பொறுப்பேற்கும்படி கூறிய பெண்ணை அமைச்சர் ஒருவரின் மகன் மிரட்டி அச்சுறுத்தியதாக கூறப்படும் செய்தி அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலானது. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் வீட்டுக்காவலில் வைப்பது தொடர்பாக அரசாணை உத்தரவு ஒன்று இருப்பதாக கூறப்படும் விவகாரத்தில் பொது மன்னிப்பு வாரியத்தின் கூட்டக்குறிப்பு வெளியிடப்படாது என்று கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்தார். நஜீப் விவகாரத்தை விவாதித்ததாக கூறப்படும் மன்னிப்பு வாரியத்தின் கூட்டக்குறிப்பை அம்பலப்படுத்த இயலாது என்று அமைச்சர் விளக்கினார். அந்த கூட்டக்குறிப்பு மிக ரகசியமானது என்று ஜலேஹா திட்டவட்டமாக தெரிவித்தார். மன்னிப்பு வாரியத்தில் ஓர் உறுப்பினர் என்று நம்பப்படும் ஜலேஹாவை மேற்கோள் காட்டி நஜீப்பிற்கு பொது மன்னிப்பு கிடைத்துவிட்டதாக கடந்த ஆண்டு வெளியிட்ட செய்தியை ஆன்லைன் ஊடகங்கள் அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த செய்தியை மீட்டுக் கொண்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்ஜ்டவுன் பண்டார் ஸ்ரீ பினாங்கில் கர்பால் சிங் டிரைவ் சாலைக்கு அருகில் வெடிகுண்டை போல் கிடந்த ஒரு மர்ம பொருள் அப்பகுதி மக்களை கதிகலங்க வைத்த வேளையில் அது வெடிகுண்டு அல்ல என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். அந்த மர்ம பொருள் குறித்த போலீசார் மேற்கொண்ட சோதனையில் காகிதம், கம்பிகள், சிமெண்ட் போன்ற கலவையை கொண்ட அந்த பொருள் வெடிகுண்டு அல்ல என்பதை உறுதி செய்யப்பட்டதாக ஜார்ஜ்டவுன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். லாரி ஓட்டுநர் ஒருவரை கொலை செய்து சடலத்தை காரின் பூத்தில் மறைத்து வைத்துவிட்டு சென்றதாக லாரி ஓட்டுநர் ஒருவர் இன்று மர்சிங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 36 வயது அஸ்புல்லா அடாம் என்ற அந்த லாரி ஓட்டுநர் மஜிஸ்ட்ரேட் நூர் கலிடா ஃபர்ஹானா அபுபக்கார் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. மரண தண்டனை அல்லது 40 வருட சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட அந்த லாரி ஓட்டுநருக்கு எதிரான வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் இன்று அவரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. பள்ளியில் நடத்தப்பட்ட கண்காட்சி நிகழ்வில் 12 வயதுடைய 2 மாணவிகளை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 43 வயதுடைய அந்த ஆசிரியர் இன்று மலாக்கா அயர்குரோ நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் நோர் ஜலியாத்தி முகமது சௌப்ரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவரை தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றனர். தங்களுக்கு நேர்ந்த கசப்பான அனுபவம் குறித்து அந்த 2 மாணவிகளும் பயத்தால் அழுத வண்ணம் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து இவ்விவகாரம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதாக மலாக்கா மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது நஸ்ரி ஜவாவி தெரிவித்தார். ஜோஹர் பாரு தமன் சத்ய இண்டாவில் உள்ள ஓர் உணவகத்தில் நேற்று மதியம் 12 மணியளவில் நபர் ஒருவர் அடையாளம் தெரியாத ஆசாமியினால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காட்சியை கொண்ட காணொலியை பகிர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் அறிவுறுத்தியுள்ளார். 40 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பில் தவறான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று டத்தோ குமார் நினைவுறுத்தினார். இத்தகைய நடவடிக்கைகள் போலீசாரின் விசாரணையை பாதிக்கும் என்பதால் இக்கொலை தொடர்பில் ஆருடம் கூற வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். முனைவர் கவிஞர் ரவி பாரதியின் கண்ணதாசனின் மறுபக்கம் எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று மாலையில் கோலாலம்பூர் தான் ஸ்ரீ கே.ஆர். சோமா அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
மாயகா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இலக்கிய ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் டத்தோ பா சகாதேவன், எழுத்தாண்மை ஏந்தல் பெரு ஆ தமிழ்மணி, டத்தோ கு செல்வராஜு, டாக்டர் ஜெயபாலன் வெள்ளியப்பன், தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர்களான பி ராஜேந்திரன், ஞானசைமன், டாக்டர் ஞானபாஸ்கரன், பேராசிரியர் டத்தோ டாக்டர் NS ராஜேந்திரன், கரு கார்த்திக் உட்பட முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்விற்கு சிகரம் வைத்தாற்போல் கண்ணதாசனை பற்றி என்ற தலைப்பில் கண்ணதாசனின் தீவிர பற்றாளரும் இலக்கிய பேச்சாளரும் மகப்பேறு மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஜெயபாலன் வெள்ளியப்பன் ஆற்றிய சிறப்புரை பலரின் கவன ஈர்ப்பாக அமைந்தது. பலரின் மறுபக்கம் மறைவான ஒன்று, ஆனால் கண்ணதாசனின் மறுபக்கம் அப்பட்டமான ஒன்று. ஒளிவு மறைவு இல்லாத 6 அடி வளர்ந்த அப்பாவித்தனம் கண்ணதாசன். உள்ளூர் பேருந்தில் உலக அழகியை காட்டியவன் கண்ணதாசன். சாதாரண கருப்பு வெள்ளை சினிமாவில் கற்கண்டு காவியங்களை தந்தவன் என்று டாக்டர் ஜெயபாலன் தமக்கே உரிய பாணியில் இலக்கிய உரை நிகழ்த்தினார். திரைப்பட பாடல்களை எவ்வளவு நயமாக கண்ணியத்தோடு பாடினார் என்று. நான் காதல் எனும் கவிதை சொல்வேன் கட்டிலின் மேலே, காதல் எனும் கவிதை சொல்வேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே என்று அந்த பெண் சொல்கின்றார். ஆண் சொல்கின்றார், நான் காதல் எனும் கவிதை தந்தேன் கட்டிலின் மேலே. அதற்கு அந்த பெண் சொல்கின்றார், அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இந்த அளவுக்கு நயமாக கண்ணியமாக சொன்னவன். முன்னதாக நூலாசிரியர் கவிஞர் ரவி பாரதிக்கு டத்தோஸ்ரீ எம் சரவணன் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.